தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களின் வேந்தர்கள், தாளாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறார்கள். பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கால நீட்டிப்பு செய்து வந்த நிலையில் சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக அந்த மசோதாக்கள் அனைத்துக்கும் அங்கீகாரத்தை சட்டப்பூர்வமாக வென்றெடுத்தார் முதல்வர் என்கிற நிலையில் மாநில உரிமைகளை நிலைநாட்டியவர் நம்முடைய முதல்வர் என்று இன்றைக்கு கல்வியாளர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. மாநில சுயாட்சி நாயகர் என்று அவரை இன்றைக்கு அனைவரும் போற்றியிருக்கிறார்கள். முதல்வர் அவருடைய உரை மாணவர்களிடையே மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அமைந்தது. கல்வியைப் போல் சிறந்த செல்வம் எதுவும் இல்லை. ஆகவே கல்வியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். சமூக ஊடக தளங்களுக்குள் போய் மூழ்கிவிடக்கூடாது, அதனால் கல்வி பாதித்துவிடக்கூடாது என்ற அறிவுரையையும் இந்த உரையிலே சுட்டிக்காட்டிய முதல்வர் அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்களின் போக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதை உணர்த்தும் வகையில் இனி யார் அப்படி ஒரு ஆளுநர் வந்தாலும், மாநில அரசின் நடவடிக்கைகளை முடக்கினாலும் அதை துணிந்து எதிர்ப்போம், உரிமையை நிலைநாட்டுவோம் என்று முதல்வர் பேசியது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு உரையாகவும், அடாவடி செய்யக்கூடிய நபர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் அவருடைய உரை அமைந்திருந்தது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.